matchless name of our Lord and Savior Jesus Christ. வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்மத்தில் மகிமைப்படுவாராக. ஆமென். இந்த நாளிலும் நான் ஒரு சில காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து சொல்ல போகிறேன். தேவன் தான் அது வாழ்க்கையில் நமக்கு நடைமுறைப்படுத்த உதவி செய்ய வேண்டும். ஆமென். மாம்சத்தில் செயல்படுவதல்ல, ஆவியானவரே நமக்குள்ளிருந்து செயல்பட வேண்டும். மாம்சத்தை நம்பி இருந்தால் அநேக நேரம் விழுக வேண்டிய கீழே விழ வேண்டிய சூழ்நிலை வரும். விழுந்தாலும் எழுப்பி நிறுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் முதல் 34 வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 3 பகுதியாக பிரித்து வைத்திருக்கிறேன். முதல் பகுதியில் ஒரு அடிமை பெண்ணானவள் விடுதலை பெறுகிறாள். 2வது பகுதியில் அடிமை பெண்ணானவள் அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறாள். 2வது பகுதியில் சீஷர்கள், கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவர்கள் உலக சர்வ வல்லமை படைத்த ரோம சாம்ராஜ்யத்தினால் கட்டப்பட்ட கட்டுகளில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள். 3வது ஒரு விடுதலை பெறுகிறது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து ஒரு விடுதலை பெறுகிறார். ஆமென். 3 வகையான விடுதலைகளை இந்த இடத்தில் பார்க்கிறோம். 3 பகுதியாக பிரித்து பார்த்தால் நமக்கு வசதியாக இருக்கும். எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டாம். ஆகையினால் 25, 26 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25வது வசனம் ஆரம்பித்து 26 வரைக்கும் வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது ஒரு பெரிய சம்பவத்திலிருந்து ஒரு சரித்திர புஸ்தகமாக காணப்படுகிறது. அது ஒரு பெரிய கதையில் ஒரு சின்ன பகுதி. அந்த சின்ன பகுதியில் ஒரு சின்ன வசனத்தை நாம் எடுத்திருக்கிறோம். இது இட்ஸ் அ ப்ராடர் கான்டெக்ஸ்ட். அதோடைய இது ஒரு பெரிதான ஒரு இடத்திலிருந்து வருகிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய 3 மிஷனரி பயணத்தை, 3 ஊழிய பயணத்தை நாம் பார்க்கிறோம். இது லூக்கா என்ற மருத்துவரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் தேவன் அற்புதமாக கிரியை செய்கிறார். ஆமென். யாரோ படிக்காதவரோ தெரியாதவரையோ ஆண்டவர் ஒரு கட்டத்தில் பயன்படுத்தினாலும் அநேக கேள்வி கேட்பார்கள் என்று சொல்லியே நல்லா படித்து அறிந்த ஒருவரை வைத்து எழுதியிருக்கிறார். ஆமென். குணமளிக்கும் வல்லமையை பார்க்கிறோம். அநேக காரியங்கள் அற்புதமாக நடக்கிறதை குறித்து எழுதுகிறார். எழுதினவர் பிற்போக்காக சிந்திப்பவர் அல்ல, ஒரு மருத்துவராக இருக்கிறார். ஆமென். அந்த நாட்களில் கிரேக்கோ ரோமன் கல்ச்சர் என்று சொல்வார்கள். ரோம கிரேக்க சாம்ராஜ்யம் அநேக இனோவேஷன்ஸுக்கு பேர் போனதாக இருக்குது. அநேக தத்துவங்களை ஏற்படுத்தினார்கள். அநேக ஆர்கிமெடிஸ் எல்லாம் பற்றி நாம் கேள்விப்படுறோம். அநேக காரியங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். மெடிசின்லையுமே ரொம்ப ஒரு முற்போக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலம். இதை அநேக சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு காலத்திலிருந்து எப்படி ஒரு வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், அதாவது ஒரு மேற்கத்திய நாடுகளில் எப்படி ஒரு டார்க் பீரியடுக்குள்ளே போனாங்க என்று இது பண்ணுவாங்க. டார்க் பீரியட்னா டார்க் ஏஜ்னு சொல்லி ஒரு 1000 ஒரு 600 ஆண்டுகள் ரிஃபர்மேஷனுக்கு முன்னால் ஒரு கொடூரமான காலத்துக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். அதற்கான காரணங்கள் மற்ற சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பெறப்பட்ட அநேக இன்ஃபர்மேஷன்ஸ், அநேக காரியங்களை எழுதி வைத்தது எல்லாம் யுத்தங்கள் எல்லாம், இது அங்கங்கே பஞ்சங்கள் ஏற்பட்டதில் அநேக காரியங்கள் கையை தாண்டி போய்விட்டது. அவர்களிடத்தில் அதை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. இதனின் காரணமாக ஒரு 100-200 ஆண்டுகள் பின்தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், நம்ம செயல்படுத்துகிற ஒளிவாங்கியாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், இது எல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் ஒரு வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்லேருந்து வருகிறது. அநேக காலங்களில் இன்று முற்போக்காக பேசுகிறோம் என்று பேசிவிட்டு கிறிஸ்தவத்தில் உள்ளதெல்லாம் மூட நம்பிக்கையாக பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சரித்திரத்தை அவர்கள் சரியாக படிக்கவில்லை என்றுதான் அர்த்தமாக இருக்கிறது.
நீங்கள் ரோமன் கேத்தலிக் சர்ச்சாக இருக்கும்போது அது உடையிறதற்கு முன்பாக அநேக ஃபாதர்ஸ் இருந்தாங்க. அநேக நீங்கள் கண்டுபிடித்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஃபாதர்ஸ் வந்துட்டு சர்ச் ஃபாதர்ஸே ஒரு ஃபிசிக்ஸ் இதாக இருப்பாங்க, பெரிய ஃபிசிக்ஸில் ஒரு பெரிய இதாக இருப்பாங்க. அநேக காரியங்களை கண்டுபிடித்தவர்களாக இருந்தார்கள். இன்னமும் நான் ஒரு பொதுமக்களில் இடத்திலிருந்து இறங்கி பேச வேண்டும் என்றால், ஒரு அண்மையில் ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் ஆனது இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், தமிழ் நடிகர் ஒரு இதில் சொல்லியிருக்காரு, மெடிசின் இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம், மெடிசின் அநேக டெக்னாலஜி இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் என்று சொல்லியிருக்கார்கள். ஆமென். நமக்கு எது கடவுள் நம்பிக்கை, எது உலகம் என்று நமக்கு தெளிவாக தெரியும். நாம் தெளிவாக இல்லை என்று நினைத்து கொண்டு அவர்கள் தெளிவாக இல்லாமல் இருக்கிறார்கள். ஆமென். இதில் என்ன பார்த்தீர்கள் என்றால், தெளிவான ஒரு காரியத்தை இது பண்ணார்கள். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு சரியான ஒரு காரியத்தை செய்தார். இதை எழுதினது வந்துட்டு லூக்கா எழுதினார். சரித்திர ஆசிரியராகவும் அருமையான ஒரு காரியத்தை செய்தார். பவுலுடைய பர்சனல் டாக்டராகவும் இருந்தார். ஏன்னா இந்த அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே இந்த மிஷினரி ஜேர்னியில் பவுலோடு செல்வதை நாம் காண்கிறோம். பவுலுக்கு கொஞ்சம் பர்சனல் டாக்டராகவும் இருந்தார். அதே சமயத்தில் ஒரு ஹிஸ்டாரியனாகவும் செயல்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இவர் தான் எழுதுகிறார் எந்த இடத்துல யார் குணமானா, எந்த இடத்துல என்ன நடந்தது என்று. ஆமென். தேவனுடைய வார்த்தை ஏதோ சும்மா போகிற போக்கில் எழுதப்படல. இது 66 புஸ்தகம் இருக்கிறது. ஒரே ஆளால் எழுதப்படவில்லை, அநேகரால் எழுதப்பட்டது. அநேகருடைய குணங்களை தேவன் பயன்படுத்தினார். ஆவியானவரே அவர்களை கொண்டு செய்தார். ஆமென். இந்த வசனமும் அதே போன்று ஒரு இடத்துல ஒரு காணப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல எதுவும் ஒரு முதல் 3 பங்காக பிரித்து இது பண்ணி ஆயிடுச்சு. அதற்கு அடுத்த இது என்னன்னா அன்புரோக்கன் ரிலேஷன்ஷிப். இரண்டாவது காரியம் என்னன்னா, இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்ல வேண்டாம், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்ம வந்துட்டு ஆராதிக்கிறது தேவனை நல்ல நேரத்தில் மாத்திரம்தான் ஆராதிக்கிறோமா, இல்லை எல்லா நேரத்துலையும் அவரோடு நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்க வேண்டும். ஆமென். இது ஆதி திருச்சபையை தான் ஆவியானவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அநேக ஃபாதர்ஸ் இருக்காங்க, சர்ச் ஃபாதர்ஸ் இருக்காங்க, ரொம்ப மிக சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். முன்மாதிரியாக வைப்பது தவறல்ல. ஆனால் ஆவியானவரை சான்றிதழ் கொடுத்து வேதத்தில் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். நமக்கு முன்மாதிரி வந்துட்டு எந்த சபையும் இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் நமக்கு முன்மாதிரி. ஆமென். அற்புதம் நடக்கிறதுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி. தேவனோடு எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் தான் முன்மாதிரி. ஆமென். நாம எதுவும் கண்டுபிடிக்கவில்லை, தேவனே நமக்கு வழி நடத்துவதற்கு நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். அப்புறம் இந்த சூழ்நிலை எங்கே நடக்கப்படுகிறது என்று சொல்லப்பட வேண்டும் என்றால், அநேக பட்டணங்களுக்கு போயிட்டு வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுக்கு முதல்ல காஸ்பல் போக போகுது. சுவிசேஷமானது மேற்கத்திய நாடுகளுக்கு செல்ல போகிறது. இதுதான் முதல்ல ஒரு காரியம். எனக்கு எடுத்த ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு இந்த இடத்தை கோடிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், ஆண்டவர் அன்னைக்கும் ஒரு வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை விடலை என்று. ஏன்னா இருக்கிற மதம் எல்லாம் ஆசிய கண்டத்தில் தான் இருக்கணும். அது ஹிந்துவிசமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், ஜோராஸ்ட்ரியனிசம் எல்லாமே இந்த சைடு தான் வந்துடுது. ஆனால் ஆவியானவர் இந்த சைடில் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த இதை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்வார்கள். அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாடாக இருந்தாலும் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் தான் அவர்கள். நேரு எழுதின ஒரு புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார், இன்னும் வரைக்கும் மன்னிக்க வேண்டும், ஒரு மேற்கத்திய நாடுகளில் த வேர்ல்ட் டாமினன்ஸ் என்று சொல்வார்கள், உலகத்தையே கைக்குள் வைக்க வேண்டும் என்கிற சிந்தையை திடீரென்று வரவில்லை. அன்றே அலெக்சாண்டர் விட்டு போய்விட்டான். அவன் கிரேக்க சாம்ராஜ்யம் வளம் வந்த பகுதியில் அவனுடைய எண்ணமெல்லாம் உலகத்தை தன் கரத்தில் வைக்க வேண்டும் என்று. அதில் அநேக இதில் வெற்றி பெற்று இந்தியாவும் சீனாவும் மாத்திரம்தான் மிஞ்சியது. மிச்சம் முக்கிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அவன் கையில் வந்தது. அதை அடுத்து வந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ணார்கள் என்றால், இவர்களுடைய இன்வென்ஷன் எல்லாம் குலைக்கவில்லை, அவர்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இதுதான் ரோமாபுரி, சர்வ வல்லமையும் படைத்த ஒரு ராஜ்யமாக அன்று காணப்பட்ட ஒரு காலகட்டம். இந்த நாட்களில் பவுலுக்கு ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஏசியா மைனர் என்று சொல்கிற இடத்துல இருந்தது விசிலிங் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் டெனர் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கரெக்டாகும்.
ஆவியானவர் வந்துட்டு தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். முதலாவது அவர்கள் மக்கதோனியா பட்டணத்துக்கு வரார்கள். மக்கதோனியா பட்டணத்தில் வந்தால் லீடியா என்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறார்கள். அதில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ரிவர் சைடு என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நதியோரம் என்று தமிழில் மொழிபெயர்ப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஜப கூட்டங்களை தேடி போனார்கள். ஏனென்றால் அந்த நாட்களில் ஜப கூட்டங்கள் நதியோரங்களில் பெண்களால் கூட்டப்படும். அது எப்படின்னா, ஆண்களுக்கு வந்துட்டு என்ன வச்சிருக்கிறாங்கன்னா சினகாக் என்று வச்சிருக்கிறாங்க இல்லையா. சினகாக் என்றால் 11 பேர் சேர்ந்த ஒரு ஜப ஆலயம். ரொம்ப விசிலிங் ஆகுது இது. 11 பேர் கொன்ற ஜப ஆலயம் தான் இது. ஆண்கள் தான் 11 பேர் இருக்காங்க, அதுக்கு ஒரு ரபி இருப்பார். ஆகையால் தான் கிறிஸ்துவை ரபி என்று அழைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு 12 சீஷர்கள், 11க்கும் மேற்பட்ட சீஷர்கள் இருந்ததின் காரணத்தினால் அவரை ரபி என்று அழைத்தார்கள். இதே போல் பெண்கள் அந்த இதில் சேர முடியாது. ஆகையால் பெண்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆத்தோரங்களில் ஜப கூட்டத்தை தாங்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். இது அந்த நாட்களில் உள்ள பழக்கம். ஆனால் அநேக பேர் சொல்கிறார்கள் இது யூத சமுதாயமாக இருக்காது. இது பிலிப்பை பட்டணத்தில் நடக்கப்படுகிறது. மக்கதோனியா என்கிற ஒரு இடத்தில் பிலிப்பை என்கிற பட்டணம் 2வது ரோமாபுரியாக காணப்பட்டது. ரோமாபுரி ஒரு மிக வளர்ந்த தேசம். பிலிப்பை அதற்கு இணையாக வளர்ந்த ஒரு தேசம் மக்கதோனியா பட்டணத்தில் காணப்பட்டது. இந்த மக்கதோனியா பட்டணத்தில் தேவன் ஒரு இருதயத்தை துறந்தார். அவங்க வந்துட்டு ரட்சிக்கப்பட்டு, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன். அந்த ரத்தாம்பர சிவப்பு என்று எழுதியிருக்கும் பர்பிள், அது அவர்கள் வித்ததுன்னா ஒரு பெரிய ராஜரீகமான ஒரு இடத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஏன்னா ராஜாக்கள் வந்துட்டு அந்த பர்பிள் கலர் வந்துட்டு பர்சனலாக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் இருந்து இருக்கிறவங்க அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். முதலாவது ரட்சிக்கப்பட்டார்கள். பட்ட உடனே அவர்கள் பவுலிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், நீங்கள் எங்கள் வீட்டில் எங்களோடு தங்க வேண்டும் என்று. இதாக பவுல் அவர்களோடு தங்கியிருப்பான். அந்த இடத்தில் ஊழியம் செய்யும்போது இப்பொழுதுதான் நம் முதலாவது இடத்துக்கு வருகிறோம். ஆமென். முதலாவது சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், ஒரு அடிமையான பெண் விடுதலையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அடிமையான பெண்ணை ஒருத்தவர்கள் வைத்து அவரை சூனியம் சொல்லவும் குறிகேட்கவும் வைத்திருந்தார்கள். ஆமென். என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இது தேவ ஆவியினால் சொல்லப்படுகிறதல்ல, அசுத்த ஆவியினால் செயல்படுத்தப்படுகிற ஒரு காரியம். இதை இந்த நாட்களில் கண்டுபிடிக்கவில்லை. அநேகர் போவதை பார்க்கிறோம், அநேகர் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது அந்த நாட்களிலே செயல்பாட்டில் இருந்தது. அவர்கள் அந்த ஒரு நம்பிக்கையில் அதை சார்ந்திருந்தார்கள். அந்த பெண்ணை அடிமையாக வைத்து, இது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன். அந்த பெண்ணை வைத்து இவர்கள் அங்கே மேலே வந்துட்டு இவளை வச்சு காசு வாங்கி இவர்கள் நல்லா இருப்பாங்க. இந்த காரியம் இது அந்த பெண்ணுக்கான நடக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக மக்கதோனியா சென்ற இடத்தில் பிலிப்பை பட்டணத்தில் பார்த்து கொண்டு இருக்கும்போது, போயிட்டு வந்து கொண்டு இருக்கும்போது அடிக்கடி தொந்தரவு பண்ணுறதை பார்க்கிறோம். ஒரு சர்க்காசம் என்று சொல்வார்கள்ல, நகைப்புக்குரிய விதத்தில் இவர்களெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் என்று ஒரு மாதிரி சொல்ல நாம் பார்க்கிறோம். இது ஒரு 3 நாளாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பவுலும் ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஒரு நாள் திரும்பி இயேசுவின் நாமத்தினால இந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிது. ஆமென். இந்த பெண்ணை சுற்றி இருந்தவர்களும் அசுத்தாவியும் அவர்களுடைய ராஜ்யத்தில் வைக்க ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அங்கு முதலாவது ஒரு விடுதலையை நாம் பார்க்கிறோம். இந்த விடுதலை இயல்பாக வரவில்லை. பவுலுடன் சென்ற சீலாவும் ஜப வீரர்களாக இருக்கிறார்கள். ஆமென். தேவனோடு நடக்கிற நடக்கையில் குறைவுபடாமல் காணப்படுகிறார்கள். நாம் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், சேபாவின் குமாரர்கள் என்று நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் விரட்ட போன அசுத்தாவி சொல்லும், பவுலையும் நான் அறிவேன், இயேசு கிறிஸ்துவையும் அறிவேன் என்று அவர்களை துரத்தி இதாக்கிறோம். இந்த இடத்துல ஏன் பவுலுக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு இது என்றால், அவனுடைய வாழ்க்கை தரமும் தேவனோடு நடக்கிற நடக்கையும். ஆமென். அவனுடைய வாழ்க்கை தரமே ஏன் அப்படி இருக்குது என்றால், அவன் தேவனோடு நடந்ததின் விளைவாக அது அப்படி இருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், பவுல் ஒரே வார்த்தையில் அந்த இதை விரட்டிடுறான். விரட்டினோடனே இதனால நஷ்டப்பட்ட அநேகர் என்ன பார்க்குறாங்க, என்ன நம்ம குறி கேட்டு நம்ம எதிர்காலத்தை என்னன்னு தெரிஞ்சு கொண்டு இருந்தோம்,
அந்த பொண்ணையும் இது பண்ணிட்டான். இப்போ நமக்கு குறி சொல்ல ஆள் இல்லையே என்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்களால் ஆதாயம் பண்ணப்பட்டவர்கள் பவுலுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். பவுலை அந்த மாப் மென்டாலிட்டி, கூட்டத்தோட கூட்டமாக அடித்து அவர்களை துன்புறுத்தி மிகவும் அவர்களை புண்படுத்தி இதுக்கு சிறைச்சாலையில் அனுப்பிவிட்டார்கள். இது அந்த இடத்தில் நடக்கப்பட்ட சம்பவம். அன்பானவர்களே, கிறிஸ்தவத்திற்குள் வந்தும் கிறிஸ்துவை அறிந்தும் அநேக நேரங்களில் சபைக்குள் வருகிற வெகு சிலர் இருக்கிறார்கள். இன்னமும் அவர்கள் வேற இடத்துல அவர்களுடைய எதிர்காலத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். தேவனுடைய கோபத்தின் உச்சம் அநேக பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அநேக நேரங்களில் அச்சம் வருகிறது, பயம் வருகிறது, என் எதிர்காலம் என்னவென்றோ என்று. ஆமென். எதிர்காலத்தை அறிந்தவர் கிறிஸ்து இயேசு ஒருவராகவே இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எதிராக சூனியம் வச்சுட்டா அதை எடுக்கிறதுக்கு இன்னொரு சூனியக்காரன் தேவையில்லை. உங்களுக்கு எதிராக சூனியம் வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இங்கே தான் நீங்கள் வந்து சரணடையணும். ஆமென். இங்கே என்றால் இங்கே இல்லை, தேவனிடத்தில். ஆமென். தேவனுடைய சன்னிதானத்தில் சரணடைகிறவர்களாக இருக்கணும். அநேகர் என்ன தேடி ஓடுறாங்கன்னா, கொஞ்சம் இது இன்னும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் எப்படி சொல்ல வேணா, நம் வரமுள்ளவர்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணுவது தவறல்ல. அவர்களை நம்பி ஏதாவது சொல்லுங்க என்று போய் நின்று விடக்கூடாது. ஆமென். அவருக்கு யதார்த்தமாக ஜோமனை விட்டு அவர்கள் வரம் செயல்பட்டு நமக்கு சொல்வது வேறு, அவர்களையே மனதில் கொண்டு செல்வது என்பது வேறாயிருது. ஆமென். ஆண்டவரையே நடுவில் வைத்து வாழ வேண்டும். இந்த இடத்துல ஒரு விடுதலை ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கிறது. அந்த ஸ்திரீயை பயன்படுத்தி அநேகர் நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஸ்திரீ ஒரு நல்ல இடத்துல இருக்கிறா. மற்றவர்கள் எல்லாம் கீழே வருவதை பார்க்கிறோம். இந்த கோபத்தினால் அநியாயமாக செய்யப்பட்ட ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸே ஒரு அநியாயம். அது நியாயங்கள் இல்லை என்றால் தேவனிடத்தில் ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். நாம் யாரும் அப்படி செய்ய மாட்டோம் நம்புறேன், எனக்கு தெரியும் நம்ம செய்ய மாட்டோம் என்று. இருந்தாலும் தேவன் நமக்கு சுத்தமான கைகளை எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஊழியமாக இருக்கட்டும், ஊழியத்திலும் அநேக அநியாயங்கள் நடக்கிறது இல்லையா? அநேக திடீர்னு என்று செய்தியில் வரும், இந்த சர்ச்சு ஃபாதரை நம்பி இத்தனை பேரை விட்டுட்டு போனோம், அப்படி ஆயிடுச்சுன்பாங்க. திடீர்னு காசு எடுத்துட்டு போயிட்டாருன்பாங்க. வெவ்வேறு விதங்களாக ஊழியத்தில் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி. ஆமென். தேவனுடைய வழியில் நடக்கும்போது ஒரு உண்மை தன்மையை அவர் எதிர்பார்க்கிறார். முதலாவது அந்த ஈவில் ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ், அதிலிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைச்சது. எல்லாம் அவளை வைத்து கிடைத்தவர்கள் எல்லாம் கீழே விழ தள்ளினார்கள். நல்லது செய்தவர்களுக்கு சிறைச்சாலை தான் மிஞ்சியது. சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். சிறைச்சாலையில் யார் போடப்பட்டது என்றால் பவுலும் சீலாவும் போடப்பட்டார்கள். முதலாவது சம்பவம் இத்துடன் முடிவடைகிறது. டிவினேஷன்ஸ். நமக்கு நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியம் சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்த ஆவிகளை தேடி போவதல்ல. ஆமென். மனிதர்களையோ மற்றும் அதை சார்ந்த காரியங்களை தேடி ஓடுவதல்ல. மூன்றாவதாக பார்க்கும்போது பிஸ்னஸ். நல்ல நீட்டாக இது பவுலுடைய மினிஸ்ட்ரியை பார்க்குறோம். அவன் ஏன் ஒரே வார்த்தையில் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியுது என்றால் அவனுடைய ஜப வாழ்க்கையும் அவனுடைய வாழ்க்கை தரமும். ஆமென். அடுத்த கட்டத்தில் பார்க்கிறோம். இதுக்கு ஒரு இது சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் நாம் சாதாரணமாக நினைத்து விடுகிறோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு பேண்ட், அந்த பேண்ட் வந்துட்டு 1980களில் மிக பெரிய ஒரு இதாக அந்த நாட்டில் பெரிய இதாக இருந்தது. கோகேன் என்கிற ஒரு மது இல்லை, அது ஒரு ட்ரக். அதை பயன்படுத்துவார்கள். அது அந்த கீழே சொல்லும் போது என்ன சொல்கிறாங்களா, when you go inside you will feel it in the air. அதாவது சாதாரணமாக நீங்கள் போகும்போதே நீங்கள் அதை அப்படி இது வச்சு எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா போனாலே யாரில் இருக்கும் அப்படின்வாங்க. எல்லாம் கான்சர்ட் முடிஞ்சதுக்கு பின்னால் போய் அவர்கள் செய்கிற காரியங்கள், பார்ட்டி, அவங்களுடைய பார்ட்டி வந்துட்டு வேற லெவல்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அது மோராலிட்டி, அதாவது அது ஒரு கிறிஸ்துவ அறியாதவன் இடத்துல இருந்து பார்த்தாலும் அவன் என்ன சொல்வான், இது நன்னெறிக்கு மாறான காரியமாக இருக்கிறது என்று சொல்வான். எத்திக்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா?
மொராலிட்டி வந்துட்டு நம்ம இதை சார்ந்து இருந்தாலும் எத்திக்ஸ் என்று சொல்லும் போது ஓரளவுக்கு நன்னெறிகளை பின்பற்றுகிறவர்கள் அவர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கலாச்சார சீர்குலைவான காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருப்பார்கள். யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு போய் இதில் ஒரு சிறுமி வந்துட்டு ஒரு வீட்டில் இருந்துட்டு அவங்க தாயார் இடத்திலும் தந்தை இடத்திலும் சண்டை போட்டு விட்டு வந்துவிட்டு நான் அந்த இடத்துல 17 வயது, அந்த 13-17 வயதுக்குள்ளே இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்க ஒரு வயதான ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் தான் உள்ளே யார் போகணும் போக வேணாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாள். இவளை பார்த்த உடனே முறைத்து விட்டு தள்ளி விட்டு விட்டாள். இது ஒரு 3 நேரம் திரும்ப நடந்து விட்டது. காலங்கள் நடுவே தேவன் அந்த சின்ன குழந்தையை சந்தித்து விட்டு அந்த குழந்தையை போய் கேட்டிருக்குது. என்ன பக்கத்தில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க, ஏன் அந்த குழந்தை வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கார்கள். அதற்கு சொல்லப்பட்ட பதில் வந்துட்டு, என்னால் அந்த குழந்தையை உள்ளே ஏற்றுக்கொள்ள முடியலை. அவள் மேல் இருக்கிற வெளிச்சம் என்னை தாக்குகிறது. அவளுக்கு 2 பக்கமும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. என்னால் அவளை உள்ளே விட முடியவில்லை என்று சொன்னார்கள். காலங்கள் நடுவே தெரிய வந்த காரியம் என்னவென்றால், இந்த பெண் வந்துட்டு டிவினேஷன்ஸ், இவள் வந்துட்டு என்ன காரியத்தை செய்வாள் என்றால், இந்த ஸ்பிரிட்ஸோட பேசுறது, அவ்வகையான காரியங்களை செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை விக்கிரக ஆராதனை செய்கிறது. ஏனென்றால் இந்த பேண்டு நல்லா பெருசாக பண்ணணும் என்று சொல்லி இந்த பெண்ணை தள்ளிவிட்டால், ஏன் என்று சொல்லிவிட்டால், காலங்கள் நடுவே அந்த பெண் சாட்சி கூறும்பொழுது இப்படியாக சொன்னாள், நான் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் என்னுடைய தாயாரின் ஜெபம் என்னை தடுத்து நிறுத்திவிட்டது என்று சொன்னார். ஆமென். இந்த நாளில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நமது குழந்தைகளுக்கு எதிராக அந்த பேண்டு வந்துட்டு லைட் வச்சுருப்பாங்க, புகையை போடுவாங்க, எல்லாம் கண்களுக்கு இனிமையாக இருக்கும். ஆமென். உள்ளே போக வேண்டும் என்று இருதயம் சொல்லும். ஆமென். ஆனால் அந்த நாட்களில் அவர்களுடைய தாயாரின் ஜெபம் இல்லை என்றால் அந்த பெண்ணும் அதற்கான இரையாயிருப்பாள். ஆமென். அந்த பேண்டை குறித்து எழுதின ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ரொம்ப they behave like an animals, மிருக குணம் கொண்டு நடந்து கொள்வார்கள். யாரையும் கொலை பண்ண போகிறதில்ல, ஆனால் ஒரு ஒழுக்கமற்ற காரியங்களை செய்வார்கள். நமக்கு தான் எல்லாம் ஒரு ஒழுங்கு என்று இருக்கிறது இல்லையா? ஏன் அந்த பெண்ணை விடவில்லை என்றால், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றும். ஆமென். இந்த உலகத்தில் அநேக ஆவிகளை, அநேக விக்கிரகங்களை கொண்டும், அநேக அசுத்தாவிகளை கொண்டும் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்கள் செய்வது போல் இருக்கும், அதற்கு பின்பாக இருளின் ராஜ்யம் இருக்கும். ஆமென். இதை சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண் அழுது கொண்டே இதை எழுதுகிறாள். கடைசியாக அவர் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இதை பதிவு பண்ண ஒரு காரியமாக காணப்படுகிறது. அநேக நேரங்களில் நாம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். ஆமென். நமது பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். அநேக வழிகள் உண்டு. எல்லாம் இது என்ன தவறு என்று தோணலாம், ஆனால் எல்லா வழியும் ஜீவ பாதையில் வந்து சேராது. ஆமென். தேவனுடைய பாதுகாப்பு வேணும். தேவனுடைய நம்மை மாத்திரம் நினைக்க முடியாது. நம் சபையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், நமக்கு அடுத்தவர்களாக இருக்கட்டும், யாவருக்காகவும் தேவனுக்கு முன்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். விடுதலை தேவன் தான் தருகிறார், ரட்சிப்பும் அவர்கிட்டலாம் அது வருகிறது. ஆமென். இது ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். அந்த பெண்ணை காப்பாற்றினார். 2வது பகுதியில் பார்க்கிறோம், இந்த காரணத்தினால் இப்பொழுது நீங்கள் வாசிச்சிங்களவா, அவர்கள் பவுலும் சீலாவும் பாடிக்கொண்டிருந்தார்கள் இல்லையா? they started singing hymns and praying. அவர்கள் பாடிக்கொண்டே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர்களை அடித்து துன்புறுத்தி உள்ளே போட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் நானாக இருந்தேன் என்றால் வேதத்தையே வாசித்தாலும் தாவீது எழுதின வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவரே, அவர்கள் வாயை உடையும், அவர் பற்களை தகர்த்து போடும் என்று, இப்படி என்ன அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாசிக்கல. பவுலும் சீலாவும் அவர் வாட்டுக்கும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரியவர் என்று எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களை இரட்சித்த தேவன் எங்களையும் ரட்சிப்பீர் என்று தெரியும். நீ ரட்சிப்பீர் என்பதற்காக உம்மை ஆராதிக்கவில்லை, நீரே மெய்யான தேவன் என்பதற்காக நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் என்று அநேக பாடலை பாடியிருப்பார்கள், அநேக இதை செய்திருப்பார்கள்.
இத்தனைக்கும் என்னன்னா அடிச்சு தலையில தொங்க விட்டுட்டானுங்க உள்ள. இவர்கள் பாடுகிற இடம் ஒரு நேரமும் ராக்காலமாகிவிட்டது, இடமும் சிறைச்சாலையாகிவிட்டது. ஆனால் அவர்கள் மனது எல்லாம் வல்ல இறைவனோடு இருந்தது. ஆமென். வெளிப்பிரகாரமான சந்தோஷம் சில நேரத்தில் கிடைத்தாலும் உள்ளான காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம். இந்த நேரத்தில் உள்ளான காரியங்கள் அவர்கள் இருக்கிறதுன்றதுனால, உள்ளான சமாதானம் இருந்ததினால் வெளிப்பிரகாரமான சிறைச்சாலையிலும் அவர்களுக்கு ஒரு இதுதான் கரெக்டாக இருக்கும். அவருக்கு என்ன சொல்லிக்கலாம்னா, இந்த தூக்கு மேடையே எனக்கு பஞ்சமத்தைன்னு சொன்னால் அவர்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆமென். ஏனென்றால் அவர்கள் வைத்திருந்த உறவு கிறிஸ்துவுடன் இருந்தது. ஆமென். அநேக நேரங்களில் சபையாகிய நாம் இன்று நிறைய பேர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. நிறையா சுவிசேஷங்கள் வெவ்வேறு பவுல் சொல்லுகிறான், நாங்கள் பேசின சுவிசேஷம் இல்லாமல் வேறு ஏதாவது பேசினாங்கள் என்றால் அது வேறு சுவிசேஷம், அவர்கள் சபிக்கப்படட்டும் என்று சொல்கிறான். நான் சொல்கிறேன், அநேக சுவிசேஷங்களை பேசுகிறார்கள், காதுக்கு நல்லா இருக்கிற சுவிசேஷம். ஆமென். வேதத்தை முழுவதாக த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் என்று சொல்வார்கள், முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஆமென். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த ஜெயித்த தேவன் நமக்கு வெற்றி பெற தருவார் என்பதுதான். இந்த உலகத்தில் உபத்திரவமே இல்லாமல் இல்லை. இந்த நேரத்திலும் நல்லது செஞ்சதுக்காக உள்ள ஒருத்தனை தள்ளிட்டானுங்க. ஒரு நல்ல காரியம் நடந்தால் அவர்களை சிறப்பிப்பார்கள். ஆனால் இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யமாக இல்லை. இந்த உலகம் தற்காலிக நேரத்திற்காக எதிராளியின் கரத்தில் இருக்கிறது. ஆமென். அவன்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பவரில் இருப்பாங்க, பேர் மட்டும் தான் கிறிஸ்தவங்க. அவர்கள் செய்வதற்கும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் செய்வதற்கும் வித்தியாசம் எதுவும் இருக்காது. எல்லாரையும் சொல்லலை, விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் சொல்லப்படுகிற காரியம் தேவன் விரும்புகிற காரியம். ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான ஒரு பொசிஷனில் இருக்கான். ஆனால் அவன் சும்மா ஏதாவது இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராதிக்க ஆரம்பித்ததை கேட்டவுடன், இதை கேட்டுக்கொண்டு தான் ஒருவன் வெளியே நின்று கொண்டு இருக்கிறான். வெளியில் ஒருத்தன் நின்று கொண்டு அவனை காவல் வைத்து விட்டார்கள், அடித்து உள்ள இது பண்ணிட்டாங்க. அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இறுதியில் அவனுடைய விடுதலையும் இதில் இருந்து வருகிறது, அவனோட ரட்சிப்பும் வருகிறது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவர்கள் அநேக ரட்சிப்பின் பாடல்களை பாடியிருப்பார்கள். ஆமென். எல்லா நேரமும் ஆண்டவரே எங்களுக்கு இதாக தாரோன்னு சொல்லாமல் தேவன் யார் என்பதை அவர்கள் பாடியிருப்பாங்க. ஆமென். தேவனோடு நடக்கிற நடையில் அவர்களுடைய வார்த்தைகள் அநேகரை தொடுகிற ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் ஜோம் பண்ணும்போது அவர்களுடைய எண்ணம் இதை உடைச்சிட்டு போகணும்லாம் இல்லை. ஏன்னா நாளைக்கு பவுல் லீகலாகவே அதை மூவ் பண்ணுறதா தான் இருந்திருப்பான், அதை லீகலாக நம்ம பார்த்துக்கோன்ட்டு. ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்தது. திடீரென்று பூகம்பம் எல்லாம் கையில் உள்ள செயின்லாம் வந்துருச்சு. சிறைச்சாலை கைதிகள் ஓடிட்டாங்களோ என்று நினைத்து தன்னைத்தானே குத்தி கொலை பண்ண, அவனை தற்கொலை பண்ண முயற்சி செய்யும் பொழுதுதான் பவுல் சொல்கிறான், அதை செய்ய வேண்டாம் என்று. 2வது பகுதியில் விடுதலை யாருக்கென்றால் இவர்களுக்கு நடக்குது. ஆனால் இவர்கள் போனதும் அநியாயமானது, ஆனால் சுவிசேஷத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் உள்ளே இருக்கிறார்கள். பிலிப்பை பட்டணத்தில் முதலாவது நடக்கிற அற்புதம் என்ன என்று இந்த இடத்துல பவுலுக்கு நடக்கிறது என்னன்னா, இந்த இடத்துல இதாக இது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த பிறகு அவன் சொல்கிறான், நீ உன்னை எதுவும் சேதப்படுத்திடாத, நாங்கள் யாரும் ஓடலை. ஏன்னா அவன் ஓடிட்டான்னு நினச்சிட்டாங்க. பவுல் சொன்னான், இல்லை நான் ஓடலை, நீ உன்னை குத்தி எதுவும் பண்ணாத. ஆனால் அந்த நாட்களில் பொதுவாக தங்களுடைய சிறைச்சாலை கைதிகளை விட்டுவிட்டால் ரோமாபுரி அவர்களை அதற்காக சார்ஜில் வைப்பாங்க. அநேக நேரங்களில் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் தற்கொலை ஒரு கோலத்தனமாக பார்க்கப்படவில்லை. அதாவது இந்த சூழ்நிலையில், ஏனென்றால் அவன் வேலையை அவன் ஒழுங்காக செய்யவில்லை, ஆகையால் அவன் குற்றி கொண்டு விட்டான். அதை ஒரு நல்ல விஷயமாகவே பார்த்தார்கள் ரோமா. ஆகையால் இது பண்ணும்போது உடனே குறுக்கிட்டான். இப்போதான் 2வது நடந்த ஒரு அற்புதம் என்னவென்றால், சீஷர்களுக்கு நடக்கிறது. ஒரு பெரிய ரோமாபுரியினால் கட்டப்பட்டவர்களின் கட்டுகள் உடைக்கப்பட்டது. ஆமென். 3வது இடத்திற்கு நகர கதை போகிறது. 3வது இடத்தில் நடக்கப்படுகிற காரியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால்,
இந்த ஜெயிலர், இந்த சிறைச்சாலை இவர் வந்துட்டு ரட்சிக்கப்படுகிறார். முதல்ல வெளியில் வந்தோடனே கேட்குறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பின் வார்த்தை வந்துட்டு இன்றைக்கி நாம் பாசிட்டிவாக பயன்படுத்துகிறோம். அன்னைக்கு அது பாசிட்டிவாக பயன்படுத்தப்பட்ட காரியம் அல்ல. இப்போ உங்கள்கிட்ட ஒரு திருடன் வந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படி என்று கேட்டால், நீங்கள் எப்படியெல்லாம் அவனை மாட்டி விட முடியுமோ அதெல்லாம் டக்குன்னு பிளானை போட்டு அவன்கிட்ட சொல்லி விட்டுருவீங்க. அதே போல் ஒரு சூழ்நிலை தான். ஒரு கொலகாரன் வந்துட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டால், அதே போல் அவன் கேட்கிறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். அது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால், வருகின்ற கோபாக்கனை ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து ரட்சிக்கப்படுவது எப்படி. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், தேவன் சாத்தானின் கரத்திலிருந்து நம்மை ரட்சித்தார் என்று சொல்கிறார்கள். அது ஒரு வகையில் சரியாக கொஞ்சம் இருந்தாலும், அவர் சாத்தானின் கையிலிருந்து உங்களை ரட்சிக்கவில்லை, நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய கோபாக்கனையிலிருந்து ரட்சித்தார் நம்மை. ஆமென். ஏனென்றால் கிறிஸ்து யார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஏற்கனவே முதல் நேரம் வந்த பொழுது ஒரு சாதாரண ஒரு இடத்திலிருந்து வந்தார். இரண்டாவது நேரம் அப்படி வரப்போறதில்ல. முதலாவது நேரம் இரட்சகராக வந்தார், இரண்டாவது நேரம் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இரட்சகராக தேவனை அறியாத யாவரும் அவரை நியாயாதிபதியாக சந்திப்பார்கள். ஆமென். அதுதான் யோவான் ஸ்நானன் கேட்கிறான், வரப்போகும் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள வழி சொல்லவன் யார் என்று கேட்கிறான். நம் வாழ்க்கையில் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலே உங்களுக்கு கார் வந்துடும், பைக் வந்துடும். அது அடுத்து. ரட்சிக்கப்பட்டவுடன் நடந்த விஷயம் என்னவென்றால், எல்லாம் வல்ல இறைவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டது அல்லவா, அது மீண்டும் சேர்க்கப்பட்டது. ஆமென். நாம் கூடாரத்துக்கு வெளியே வைக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனை நியாயாதிபதியாய் பார்க்க வேண்டிய நாம் அவரை தந்தையாக பார்க்க ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். ஆமென். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பாஸ் ஓவர் என்று சொல்கிறார்கள். தமிழில் அதுக்கு பஸ்கா என்று சொல்கிறார்களோ, பாஸ் ஓவர். இதெல்லாம் மனதில் இருக்குது, திடீர்னு மைக்கை பிடிச்சோன்னா வாயில் வர மாட்டேங்குது. பஸ்கா பண்டிகை கொண்டாடுவது பின்னணி நாம் யாவரும் அறிந்திருப்போம். அது என்னவென்றால், எகிப்து மீது வர்ற காரியங்கள், தேவனுடைய கோபாக்கனை எகிப்தியர் மீது வரப்போகிறது. அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி தேவன் செய்கிறார். அது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை நிலைக்காலில் பூச வேண்டும். இப்பொழுது தேவனுடைய கோபாக்கனினால் அனுப்பப்பட்ட தூதன் அந்த நிலைக்காலில் உள்ள இரத்தத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த வீட்டை விட்டு விடுவான். எங்க இல்லையோ அவர்களுடைய முடிவு அங்க இருக்கிறது. இது வந்துட்டு ஒரு இது வந்துட்டு ஒரு ஒரு ஷேடோ. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டைப்பாலஜி என்று சொல்வார்கள். ஷேடோ, இது வந்துட்டு ஒரு நிழலாக காணப்படுகிறது. அதோடைய உண்மையான சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எப்போ நடந்தது என்றால், கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்காக மரித்தார். ஆமென். நம் அனைவரின் மேலும் கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் சில காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம், ஆனால் நாம் நித்தியமாக அவரோடு இருக்க போகிறோம். ஆமென். நம் வாழ்க்கையில் எவ்வளவு வருடம், நீங்கள் தான் யோசித்து கொண்டு இருந்தேன், சிலரோட உட்காந்து பேசி கொண்டு இருக்கும்போது எப்படி ஒரு 20 வருடம் போனது என்றே தெரியவில்லை. அவன் திடீரென்று எங்கிட்ட வந்து நடு காட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ வேகமாக போனாலும், ஒரு 100 வயது என்று வைத்து கொண்டாலும் சரி, ஒரு 20 வயது கூட்டிக் கொள்வோம், காசா பணமா, 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம். ஆமென். சில காரியங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் ஒரு மேட்டராகவே இப்போ தெரியாது. அப்போ ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்காது. இன்றைக்கி நடக்கிறது ஒரு 40 வருஷம் கழித்து தெரியாது. ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் சந்தையாக இருக்கலாம், ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக தான் ஒரு நாள் நிற்க போகிறோம். ஆமென். அது நித்தியமான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு பார்க்கிறோம், வருகின்ற கோபத்திலிருந்து ரட்சிப்பதற்கு வழியை ஒருவன் கேட்கிறான், அந்த வழியை ஒருவன் சொல்லுகிறான். ஆமென். இப்படி சொல்லுகிறேன். தெசலோனிக்கே சபை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வரும், அதை இப்போ வாசிக்க வேணாம், நேரம் கருதி நான் முடித்து விடுகிறேன்.
தெசலோனிக்கே சபையெல்லாம் போன அநேக பேரியா சபை வரும். இதெல்லாம் பேரியா சபையெல்லாம் இன்னும் அந்த 16 அடுத்த அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசிச்சிருங்களாம் தெரியும். பவுல் பிரசங்கித்த உடனே அவர்கள் என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் மனவாஞ்சியாக கேட்டாலும் எல்லாம் சரியான வேதத்தில் பார்த்தார்கள். ஆமென். நான் பேசலாம், வேற யாருனாலும் பேசலாம், அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்பிடக்கூடாது. சொல்வதெல்லாம் இதன்படி சரியா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் பேரை பெரிதாக்கி விட்டு நாளைக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஆமென். அநேக பேர் பெரிதானவுடன் எங்களிடத்துல சாவி இருக்குது, இந்த சாவியை வாங்கினீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம் என்று சொன்னார்கள். அதெல்லாம் தவறு என்று வேதம் சொல்கிறது. ஆமென். இது நம்மளால் கிடைக்கிறது இல்லை. இட்ஸ் எ கிரேஸ் ஆஃப் காட். தேவனே உங்களை கூப்பிட்டு கொடுத்த ஒரு காரியம். ஆமென். ரட்சிப்பு என்பது நீங்கள் ஏர்ன் பண்ணது கிடையாது, நீங்கள் அதற்காக முயற்சி செய்ததல்ல, தேவன் உங்களை ரட்சித்தார். ஆமென். இந்த ரட்சிப்பு ஒரு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஆகையால் தான் நம்ம ரோம கத்தோலிக்க சபைக்கு சில காரியங்களில் முரண்படுகிறோம் இல்லையா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரட்சிப்பு தேவனும் தருகிறார், நாமும் சில காரியங்களை இது பண்ணி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது 600-700 நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா அவர்களே நிறைய நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ரட்சிப்பு உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டுலாம் சொன்ன காலங்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், யாரும் தேவனிடத்தில் போய் நான் ஏர்ன் பண்ணது யான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு சொல்லுவாங்கள்ல, நாளைக்கு அவன் முன்னால் பெரிய ஆள் ஆகிட்டு இதெல்லாம் நான் இது பண்ணதுன்னு காமிக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தேவன் முன்னால் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் இரக்கமாய் கொடுத்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பு அந்த ஜெயிலர் பெறுகிறான். ஆமென். சில நேரங்களில் நாம் வேதத்தில் அநேக காரியங்கள் போனாலும் நான் அடிப்படை சத்தியத்தில் தரமாக நிற்க வேண்டும். ஆமென். நம்ம நினைக்கிறோம் அது ரட்சிக்கப்படுவதற்கு தானே இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை குறிச்சே பேசினாலும் ஒரு வருஷம் ஃபுல்லாக பேசலாம். ஒவ்வொரு வாரமும் பேசி ஒரு வருஷம் ஃபுல்லாக அதை பேச முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறதும், உங்களை காப்பாற்றுவதும், உங்களை மறுபக்கத்துக்கு அழைத்து போவதும். ஆமென். இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம், எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் வைத்திருக்கலாம், எவ்வளவு பாசமுள்ள குடும்பம் இருக்கலாம். ஆனால் கண்களை மூடும் பொழுது நீங்கள் ஒருவராய் தான் நிற்பீர்கள். ஆமென். அப்போ யாரும் கை பிடிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் எல்லாம் தனித்தனியாக இது பண்ண வேண்டும். அந்த ஜெயிலர் இந்த இதில் ஒரு இருக்குது, ரட்சிக்கப்பட்டோடனே பவுல் சொல்கிறான், நீயும் உங்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவீர்கள். இதை ஒருவர் எப்படி வியாக்கியானம் பண்ணார் என்றால், குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட்டு விட்டால் குடும்பமே ரட்சிக்கப்பட்டதாக. அப்படி ஆகாது. அப்படி ஆனால் சந்தோஷம், அப்படி ஆவது வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், எல்லா சர்வத்தையும் படைத்த தேவன், எல்லாம் அந்த யூனிவர்ஸ் எல்லாவற்றையும் படைத்த தேவன், அவருக்கு முன்பாக ஒரு நாள் நாம் போய் நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் வருகின்ற கோபாக்கணைக்கு தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்வதற்கு இதுதான் வழி. ஆமென். உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள முடியாது. தேவன் உங்கள் இருதயத்தில் பேசினால் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆமென். கடைசியாக 3வது பகுதியில் நடக்கிறது யாருக்கு விடுதலை என்றால், வருகின்ற கோபாக்கணையிலிருந்து ஒரு விடுதலை. யாருக்கு? அந்த ஜெயிலருக்கு. அந்த ஜெயிலரோட கதை தான் நம்ம கடைசியாக அவன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், பவுலை கூட்டுக்கு போய் எல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி குடும்பத்தை இது பண்ணுகிறான். ஃபேமிலி எல்லாம் ரட்சிக்கப்படுகிறாங்க. ரட்சிக்கப்பட்டதுடன் அந்த பிலிப்பை பட்டணத்தில் சபை நிலைவப்படுகிறது. ஆமென். சபையில் லீதியா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டார், அவரோட சகோதரர்கள் இருக்கிறாங்க, அங்கே உள்ள இன்னும் கொஞ்சம் பேர், மற்றும் பிலிப்பை சபை நிலைநாட்டப்பட்டது. காலங்கள் கடைசியாகும் பொழுது ஒரு அருமையான எழுத்துக்களினால் பவுல் ஒன்று எழுதுகிறான் பிலிப்பியர் சபைக்கு. ஆமென். நான் நேசிக்கிறவர்கள், ரொம்ப அருமையான வார்த்தையை குறித்து எழுதுகிறான். நான் நிறைய யோசிப்பேன், என்ன அந்த நாட்கள் உயிரோடு இருந்து பவுல் கூப்பிட்டு எந்த சபை வேணும்னு கேட்டால் பிலிப்பியர் சபையை தான் நான் எடுத்திருப்பேன். ஆனால் நல்லா கொடுப்பாங்கல்ல, பவுலை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பவுலாக தான் சொல்கிறான், நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்கன்றதுனால உங்களை ஆசீர்வதிக்க போகிறதில்ல, உங்கள் கணக்குகளில் பலன் பெருகுவதற்காக தான் நான் உங்களுக்கு மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்க சொன்னேன் என்று சொன்னான். பவுல் ஒரு மிஷினரி. அவன் மிஷினரியாக நல்லா செயல்பட வேண்டும் என்றால் அங்கே அவர்கள் நல்ல உறுதுணையாக இருந்தார்கள். நான் கொடுப்பார்கள் என்று சொன்னது பணத்தை மாத்திரமல்ல, அவர்களுடைய நேரத்தையும்
அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, உங்களை ஒரு இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்று நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அறிந்த தேவன். கடந்த வாரத்தில் சகோதரர் ஒருவர் பேசினார் இல்லையா, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எது, அது தேவனுக்காக எப்படி பயன்படும். ஆமென். இதையெல்லாம் அறிந்த தேவன் பிலிப்பியர் சபையில் அதை செயல்படுத்தினார்கள். லிடியாவை பார்க்கிறோம். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் ரட்சிக்கப்படுறான், அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சபையாக இருக்குது. அந்த கடைசியாக எழுத யெகோவா ஈரே அந்த வசனத்தை சொல்கிறான். அவருக்கு ரொம்ப அருமையான ஒரு எழுத்துக்கள் பிலிப்பியர் சபைக்கு அவன் எழுதுறான், ரொம்ப பாசத்தோடு எழுதுறான். இந்த சபை தான், இங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அங்கே ஒரு சபை காலங்களோடய போகிறான். அடுத்த ஒரு 3 வாரத்தில் தெசலோனிக்கேயாவுக்கு போகிறான், அங்கே ஒரு சபை நிலையப்படுது. கடைசியாக இறுதியாக இது கன்க்ளூஷன் ஆகும்போது என்ன நடக்கப்படுகிறார்கள், இவனை அடித்து உள்ளே போட்டவர்கள் ரகசியமாக வருகிறார்கள். வந்துவிட்டு எங்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் போகலான்ற. அவன் வந்துட்டு என்ன எல்லாரும் முன்னாலையும் போட்டு அடித்தானுங்க, மன்னிப்பு மட்டும் 4 சவுத்துக்குள்ளே வந்து கேட்டுட்டு போகிறானுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எல்லா முன்னாலேயும் எங்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே அது எல்லாம் பயந்துருவாங்க. ஏனென்றால் இவர்கள் வந்துட்டு ரோம சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்கிறான். யூதனாக இருந்தாலும் ரோம சிட்டிசன்ஷிப்பும் உள்ள ஒரு நபராக இருக்கிறதுனால் அவர்கள் பயந்து விட்டார்கள். அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு லெசன் இருக்குது. ஆமென். நிறைய நேரத்தில் நாம் மற்றவர்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அப்படியே நடந்து விட்டால் மன்னிப்பு கேட்க யோசிக்கக்கூடாது. பப்ளிக்கில் வச்சு திட்டிட்டு ப்ரைவேட்டில் போய் மன்னிப்பு கேட்குறதில்ல. பப்ளிக்கில் திட்டா பப்ளிக்லேயே மன்னிப்பு கேட்டுருணும். ஆமென். அதனால் இதெல்லாம் சாதாரணமாகவே கிறிஸ்துவின் பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும். ஆமென். மன்னிப்பு கேட்குற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும், மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டால் ஈகோ பார்த்து விடக்கூடாது. ஆமென். டக்குன்னு மன்னிப்பு கேட்டுறணும். ஆண்டவரோட நம் நல்உறவு இருக்க வேண்டும். ஆமென். 2வது, கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு கன்னத்தில் வாங்கிட்டு இன்னொரு கன்னத்தை காமிக்கிறது அப்படின்றது ஒரு பொதுமையாக பேசப்படுகிறது. பவுல் அவனுடைய ரைட்ஸை கிளைம் பண்ணுறான் அந்த இடத்துல. அப்படிலாம் போயிட முடியாதுப்பா, கூட்டு வந்து மரியாதையாக விட. இன்னொரு இடத்துல வந்துட்டு அடுத்தடுத்த பெரிய லீகலாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய இதில் போய் பேச ஆரம்பித்து அவன் மூவ் பண்ணுறதுக்கு காரணம் வந்துட்டு சுவிசேஷத்தை அங்கேயும் போய் சொல்லிடலாமே, நம்ம கதையை சொல்கிறதோடு சேர்த்து சுவிசேஷத்தை சொல்லிடலாமே என்கிற ஒரு மனப்பான்மையில் அவன் செய்கிறான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம வந்துட்டு சில நேரங்களில் லீகலாக சில காரியத்தை மூவ் பண்ணுறதும் தவறு இல்லை. ஏனென்றால் சும்மா அடி வாங்கிட்டே இருந்தால் அடிச்சுட்டே இருப்பானுங்க. ஆமே. சில நேரங்களில் சில காரியங்களை ஞானத்துடன் செய்ய வேண்டும். ஆமே. ஏனென்றால் பொறுமையாக போகிறதுக்கும் பயந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஒருத்தன் அடிச்சிட்டான், அடிக்க முடியும், நான் அடிக்காமல் போகிறேன் என்பது பொறுமை. அடிச்சிட்டான், அடிக்க முடியாது, அதனால் அடிக்காமல் வந்தேன்னா அது இயலாமை. ஆகையால் அந்த வேறுபாடுகள் நமக்கு சரியாக தெரிந்திருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ஏறி நம்ம தலைமையில் விடக்கூடாது. சில நேரங்களில் அந்த பவுண்ட்ரி என்று சொல்வார்கள்ல, கரெக்டாக அதை வச்சுக்கணும். ஏனென்றால் நம்மை மதிக்க வேண்டும். முதலாவது நம்மை பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிக்காமல் கூட இருந்துக்கும், மரியாதை கொடுக்காம இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கே இருக்க எல்லாருக்குமே அது அறிந்த ஒரு விஷயம் என்றால், அந்த வீட்டுக்கு போனேன்ப்பா, சும்மா வாயாண்டு போயிருக்கலாம், ஏன்னா வான் கூட சொல்லாமல் போயிட்டான். அது என்னென்னா அந்த மரியாதை, அதாவது வான் சொல்கிறத கூட சும்மா கையை காமிச்சு கூட போயிருக்கலாம், அப்படி கூட பண்ணாமல் போயிட்டாங்க. ஏனென்றால் மரியாதை முதல்ல வருகிறது. ஆகவே நாம் மரியாதை எதிர்பார்ப்பது என்பதை விட நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. சும்மா போகிற வரவெல்லாம் இவன் ஒரு கணத்தை அடைஞ்சா இன்னொரு கணத்தை காப்பான் என்பது அவனுடைய அறியாமை, வசனத்தின் அறியாமை. ஆகையால் பவுல் வந்துட்டு சரியான விதத்தில் எல்லாத்தையும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்பாங்க, அந்த எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். நீ வந்துட்டு இது பண்ணாலும் சரி, நான் ரோம இது அதில் பெருமை பாராட்டல. ஒரு இடத்துல சொல்கிறான், இதெல்லாம் இருந்தும் கிறிஸ்துவுக்கு முன் அது எதுவும் கிடையாது. எனக்கு எல்லாம் படிப்பு இருக்குது, எல்லாம் உயர்வு இருக்குது, கிறிஸ்துவுக்கு முன்னால் அதை நான் அப்படி ஓரமாக வச்சிடுறேன். ஆனால் இன்னொருத்தன் வந்துட்டு எனக்கு மேலே ஆதிக்கம் செலுத்த விரும்புனா அந்த இடத்துல நான் யார் என்று அவனுக்கு சொல்லி சற்று தொலைவுகள் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல பார்த்துருக்கிறேன். அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துட்டு, சபை வந்துட்டு நாம் எதுனாலும் வாங்கிட்டு உட்காருவதில்ல, நம் தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய வழியில் நடக்கிறது, நம் வாழ்க்கையில் ஒரு வசனத்தை செயல்படுத்துவது. ஆமென்.
அநேக நேரத்தில் கடைசியில் இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிவு செய்ய விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் சிறைச்சாலையில் போடப்பட்ட ஒரு பிலீவர்ஸை பற்றி பார்க்குறோம். நம்ம அந்த இடத்துல 2 நம் வாழ்க்கையில் ஒரு இருளான நேரத்திலும் ஒரு துன்பமான பாதையிலும் போகும் பொழுது சில நேரத்தில் தேவன் அனுமதிக்கிறார். ரொம்ப கடினமான ஒரு காலத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறார் என்றால் சில நேரத்தில் தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் இந்த நேரம் வந்துட்டு சாங்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், பரிசுத்தப்படுத்துதல். தேவன் ரட்சிப்பு நமக்கு இலவசமாக தந்துவிட்டார். பரிசுத்தப்படுத்துதல் நம் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும். ஆமென். எப்படி என்றால் ஜெபம் செய்ய வேண்டும், உபவாசிக்கிறது, வேதம் வாசிக்கிறது. இது வந்துட்டு தேவனோட நடக்கிற காரியங்கள். தேவனை பற்றி சொல்றது, ஊழியம் செய்வது நமக்கு தேவன் என்ன வேலையை கொடுத்துருக்காரோ அந்த வேலையை சிறந்த விதத்தில் செய்து தேவனுடைய மகிமையை தேடுவது. ஆமென். அது ரொம்ப முக்கியமானது. இதுதான் சபை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்தாலும் சில நேரத்தில் ரொம்ப ஒரு டார்க்கான டைமுக்குள்ள அனுப்புகிறார். இந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் 3 விதமான விடுதலை நடந்தது. ஆனால் இதை நம்பிய ஒரு தேவ ஜனங்களாக இருந்தாலும் சபைக்குள் உள்ளவர்களாக இருந்தாலும் மிகுந்த துன்பத்துக்குள் போனார்கள். அது ஒரு அவமானம் இல்லையா? அவர்களை அடித்தது ஒரு அவமானம், துன்பப்படுத்தியது ஒரு அவமானம். இந்த சூழ்நிலையில் அநேக நேரங்களில் நாம் நேரடியாக இந்த சூழ்நிலை சந்திக்காமல் இருக்கலாம். தேவன் அனுமதித்த அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கலாம் இல்லையா? அநேக வாழ்க்கை நம் ராக்காலத்தில் நடந்து போகிற அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த நேரத்தில் பரிசுத்தப்படுத்துதல் எப்படி நடக்குது என்றால் தேவனோடு நம்ம நடக்கும் போது தான். ஆமென். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்கிறது. 34வது சங்கீதத்துக்கு நம் கவனத்தை திருப்போம். வாசிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், நான் சொல்லி முடித்து விடுகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அந்த வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அவர் ரொம்ப அருமையாக எழுதுகிறான். கடைசியாக எழுதுகிறான், ஓ டேஸ்ட் அண்ட் சீ, தேவனை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர், நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவன் சொல்லுகிற நேரத்தை பார்க்க வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்துக்கு மேலே இன்ட்ரோடக்ஷனை வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். ஆமென். அவனால் அபிமெலேக் என்கிற ஒரு ராஜாவுக்கு முன்பாக, நீங்கள் இதை தெரிஞ்சு கொள்ளணும்னா 1 சாமுவேல் 21:13 திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அந்த 13வது வசனத்தில் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சுற்றி உள்ளதில் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ண பிறகு ஒரு காரியம் நடக்கிறது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடன் அவனால் மேலே வர முடியவில்லை. அநேக காரியங்களுக்குள் போகிறான். இந்த நேரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தாவீது பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறான். அதை நகைச்சுவையாக சொல்லியிருப்பான் அந்த ராஜா. நம்ம ஊர்லேயே நிறையா பைத்தியம் இருக்குது, அதில் ஏன்டா இவனை கூட்டிகிட்டு கூட சேர்த்துட்டு அவனை அனுப்பி விடுப்பா அப்படின்மா. ஏன் அவன் பைத்தியமானு நடித்தான்னா பக்கத்தில் உள்ளவன் சொல்லிட்டான், ஐயா அவன் வந்துட்டு ஏற்கனவே கோலியாத்தை அடித்தவன்றானுங்க, அவன் இங்கே வந்திருக்கான்னா ஏதோ உளவுத்துறையாக தான் வந்திருப்பான், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஸ்பையாக இருக்கக்கூடும், அவன் சாதாரண ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் எல்லாம் வாயிலேருந்து தண்ணி வர மாதிரிலாம் நடித்து அப்படி கீழே விழுந்து ஒரு மாதிரி நடிக்கிறான். அவனை பார்த்தவொடனே ராஜாவும் நம்பிடுறான், நம்புகிற அளவுக்கு நடிச்சிருக்கான் அந்த. ஆனால் நான் யோசிப்பேன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான், ஆனால் எதிராளிகளுக்கு முன்பாக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டானே என்று யோசிப்பேன். ஆனால் அவனுடைய சங்கீதம் அதோடு முடிந்து விடவில்லை. ஆமென். அவன் சங்கீதம், தேவன் அவனை எடுத்து அந்த இடத்திலிருந்து கொண்டு சென்று அநேக காரியங்களை செய்து முடித்தார். ஆமென். தாவீதை போன்று ஒரு பேரை பெருசாக பார்க்க முடியாது வேதத்தில். மோசே இதெல்லாம் இருந்தாலும் நான் சொல்வது ஒரு சாதாரண ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு முக்கியமான இடம். தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயரை வாங்கி தேவன் அநேக நேரங்களில் அனுமதிக்கலாம். ஆனால் அந்த இடத்துலையும் அவன் சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. இவர்கள் சிறைச்சாலையில் இருந்தார்கள், ஆனால் ஜெபத்துடன் பாட்டு பாடிக்கொண்டே தான் இருந்தார்கள். ஆமென். உங்களுடைய சூழ்நிலையை சொல்லிவிட்டு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க முடியாது என்று சொல்லிவிடாதீர்கள். ஆமென். உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த
கோலியாத்துகள் இருப்பார்கள், கடந்து வந்த செங்கடல் இருக்கும். ஆமென். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ண போகிறதில்ல. சில காரியங்கள் தேவன் அருமையாக செய்வார். அநேக நேரங்களில் நாம் அந்த தாழ்வான பகுதியில் இருந்தாலும் தேவனுடைய சித்தம் என்னதென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த இதில் வந்துட்டு தேவனோடு உள்ள நடக்கை, ஆமென், எந்த விதத்திலையும் உடைந்து போகவிடக்கூடாது. ஆனால் இந்த தேவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மை கொண்டு விடுவிப்பார், அவரே நம்மை விடுவிப்பார். ஆமென். அநேக காரியங்களை நாம் கேட்டோம். இந்த விடுவிக்கிற தேவனாக இருக்கிற நம் தேவனை நாம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவரோடு நாம் நடக்க வேண்டும். ஆமென். உங்களுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் அந்த 34 சங்கீதத்தை வாசிச்சுட்டு படுங்க. The young lions do lack and suffer hunger. அதாவது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். யாரை நம்புகிறவருக்கு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இந்த சபைக்குள் உட்கார்ந்திருக்க உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடுகிறது நன்மை அல்ல. ஏதாவது குறைவுபடலாம், ஆனால் அது நன்மை இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு குறைவுபடலாம் சில காரியங்கள், தேவன் நாளை நிவர்த்தி செய்வார். ஆமென். நாம் வாழ்வதும் நாம் நடப்பதும் நாம் பரமேறி செல்வதும் கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. ஆமென். விடுவிக்கிற தேவன், அவரோடு நடக்கிற நடக்கையில் நாம் எங்கிருந்தாலும் அவரை குறித்து பாட வேண்டும். ஆமென். அவரை ஆராதிக்க வேண்டும். நம் வாழ்க்கை 4 பேரை அவர் இடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. 3 விதமான விடுதலை. சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை, ரோம் அதிகாரத்திலிருந்து விடுதலை, தேவ சமூகத்திலே நித்திய கோபாக்கனிலிருந்து விடுதலை. விடுதலை பெற்றுக்கொண்ட விதங்களை குறித்து பார்த்தோம். சபை அல்லது தனிப்பட்ட வாழ்விலே நாம் உபத்திரவத்தின் ஊடே சென்றாலும் தேவனுடைய அற்புத கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். அல்லேலூயா. சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்த ஒரு அற்புதத்தினாலே, ரோம ராஜ்யத்தின் விடுதலை, தேவனுடைய அதிசயமான கிரியைகளின் நல்ல வசனங்களுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வல்லமையுள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சியான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு எங்களோட இடைப்பட்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற விடுதலை எங்களுக்காக ஸ்தோத்திரம். சத்ருவின் பிடியில் சிக்கியிருந்த ஜனங்களை விடுவிக்கிற தேவன் அந்த பலகீனப்பட்ட பகுதியிலிருந்து விடுதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பல உபத்திரவங்கள் ஊடே கடந்து போகிற தேவ ஜனங்கள் மத்தியிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. அதோடு மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் தேவை மெய்யான அந்த ரட்சிப்பின் மேன்மை. ஆண்டவரே, நித்திய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் வேண்டியவர்கள் நாங்களுடைய நித்திய கோபாக்கினிலிருந்து தப்புவிக்கும்படியான நல்ல ஒரு விடுதலை பெற்று உமக்கண்டு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல கிருபைகளை கற்று தருவீராக. எக்காலத்தில் உண்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து துதித்து பாடி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் உடைய பிரசனத்தினால் நிரப்பிக்கொள்ளும். வசனம் கேட்ட உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.